Hello friends, welcome to Cyber Codex. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பிஇல உள்ள ஹாஸ்பிட்டல் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் பேப்பர் CBM 351 அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட இது வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் மாதிரி லைக் பிஇ சிஎஸ்சி அண்ட் இசி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு 2017 ரெகுலேஷனில் ஒரு பேப்பர் படிச்சிருப்பாங்க. ஸோ இட் இஸ் நியர்லி பேஸ்ட் ஆன் தோஸ் கான்செப்ட். ரைட். ஸோ இந்த CBM 351 ஹாஸ்பிட்டல் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் லைக் பயோமெடிக்கலுக்கு ரிலேட்டடாக இருக்கும். ஓகே, ஸோ பயோமெடிக்கல் ரிலேட்டட் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் அதில் என்னென்ன பிளான் பண்ணுறது, எப்படி அதை மேனேஜ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் ஆஸ் அ இன்ஜினியரிங் ஓரியன்டாக. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் பார்க்கும்போது ஓவர்வியூ ஆஃப் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அங்கே என்னெல்லாம் இருக்கும், லைக் ஹாஸ்பிட்டலுக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, தென் சேலஞ்சஸ் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ ஆஸ் அ ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் வந்து எந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனில் அவங்க வந்து சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க, தென் ஹாஸ்பிட்டல் பிளானிங், அதில் உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் பிளானிங், தென் அதில் ஃபங்க்ஷனல் எப்படி ஃபங்க்ஷனேட், இது கரண்ட் இஷ்யூஸ் என்னெல்லாம் இருக்குது, தென் டெலிமெடிசின், பயோமெடிக்கல் வேஸ்ட்டு. ஸோ இது எல்லாமே சேர்த்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இங்கே 2 மார்க்ஸ்க்கு கொடுத்துருக்குறோம். ஸோ வி ஹாவ் டு அனலைஸ் தோஸ் திங்ஸ். நான் அனலைஸ் பண்ணி ஒரு மெத்தட் கொடுத்துருக்குறேன். ஸோ இதுக்கு எப்படி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா வெறுமனே ஹாஸ்பிட்டல்னா என்ன, இண்டஸ்ட்ரினா என்ன எப்படி படிக்காமல் வி ஹாவ் டு ஸ்டடி அப்ளிகேஷன்ஸ்னா என்ன, அட்வான்டேஜஸ்னா என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன, யூசஸ் என்ன. ஸோ இந்த மாதிரி அதில் ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டாபிக் கீழே இது எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யர் பார்ட் பி அண்ட் பார்ட் சிக்கு டெஃபினெட்லி இட் இஸ் யூஸ்ஃபுல். ஸோ அதுதான் டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் எ ஹாஸ்பிட்டல் அண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, தென் டிஃபைன் டெலிமெடிசன் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ், ரோல்ஸ், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் வாட் இஸ் ஏஎம்சி. ஏஎம்சி இஸ் நத்திங் பட் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட். ஸோ ஹாஸ்பிட்டலில் எப்படி இந்த ஏஎம்சி வந்து அவங்க பிளான் பண்ணுவாங்க. தென் லிஸ்ட் சேலஞ்சஸ் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ டிஃபைன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அங்கே என்னென்ன ஒர்க்ஸ் நடக்குதோ ஒர்க் ஃப்ளோ போட்டுக்கோங்க, தென் சேலஞ்சஸ் போட்டுக்கோங்க. ஸோ அவங்க என்னென்ன ஃபேஸ் பண்ணுவாங்க, ப்ராப்ளம்ஸ், ஸோ இது எல்லாமே போடுங்க. தென் வாட் இஸ் பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அதோட ரூல்ஸ் என்ன, ஸோ அது என்னென்ன எங்கேருந்து ஆர்கானிக் இன்ஆர்கானிக்ஸ் இந்த மாதிரிலாம் அதில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் பி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ஹாஸ்பிட்டல் பிளானிங் அண்ட் எக்யூப்மெண்ட். ஸோ இதில் ஸ்டெப்ஸ் அப்படிங்கும்போது வி ஹாவ் அன் ஆர்கிடெக்சர். ஸோ அந்த ஆர்கிடெக்சரில் நம்ம எப்படிலாம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு, அதை பார்த்துக்கோங்க. தென் எக்ஸ்பிளைன் த சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனில் என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க, அதுக்கு நம்ம என்னென்ன ப்ரோட்டோடைப்ஸ் உண்டு, ஸோ அதுபடி நீங்கள் படிச்சுக்கோங்க. தென் ரைட் அ நோட் ஆன் டெலிமெடிசன் அண்ட் இட்ஸ் கரண்ட் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ டெலிமெடிசன் என்ன, அதில் கரண்ட் சிக்னிஃபிகன்ஸ் என்னெல்லாம் இருக்குது, தென் அதுக்கு என்னென்ன ரூல்ஸ், ப்ரோட்டோடைப்ஸு, அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். தென் எக்ஸ்பிளைன் த ப்ரொசீஜர்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் ஃபார் பயோமெடிக்கல் வேஸ்ட். ஸோ பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, கைட்லைன்ஸ் இருக்குது. தென் ஹவு டஸ் ஃபங்க்ஷனல் பிளானிங் ஹெல்ப் இன் த ஸ்மூத் ஆப்ரேஷன். ஸோ ஸ்மூத் ஆப்ரேஷனாக நமக்கு நடக்கிறதுக்கு என்னென்ன நடக்கணும். ஸோ இந்த வீடியோவில் எண்டில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன கொஸ்டின்ஸ்ன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸும் இதே வீடியோலேயே நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இதிலே நம்ம லாஸ்ட்டில் வித் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து டோன்ட் சஃபர், நெக்ஸ்ட் வீடியோ போடும் அப்படின்லாம் நீங்கள் திங்க் பண்ண வேணாம். இந்த வீடியோவே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா அட் த எண்டு ஒரு மிடில்லே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கான ஆன்சர்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். 2 மார்க்ஸ் ஆஸ் வெல் அஸ் பார்ட் பி. ஓகே, ரைட். ஸோ எக்ஸ்பிளைன் த ப்ரொசீஜர்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் ஆஃப் பயோமெடிக்கல். ஸோ பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன, பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதில் என்னென்ன கைட்லைன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. தென் ஃபங்க்ஷனல் பிளானிங் ஹெல்ப் இன் த ஸ்மூத் ஆப்ரேஷன் ஆஃப் அ ஹாஸ்பிட்டல். ஸோ ஸ்மூத் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது சர்ஜரி கிடையாது, அங்கே நடக்க போகிற ஃபங்க்ஷனல், அதாவது அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷனேட் ஆகுது அப்படின்றக்குள்ள அதோட கான்செப்ட்ஸ். தென் அனலைஸ் த இம்பாக்ட் ஆஃப் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். என்னென்ன டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது இன் டெலிமெடிசன் ஆன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். தென் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இன் ஹாஸ்பிட்டல். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்னெல்லாம் இருக்குது ஹாஸ்பிட்டலில், அதில் பிரின்சிபல்ஸ் ஆஃப் HRM, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் HRM, தென் ப்ரொஃபைல் ஆஃப் HRD மேனேஜர். ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் லைக் HRM வந்து ஹாஸ்பிட்டலில் எப்படி ஒர்க் பண்ணுது, லைக் அந்த ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்கல்ல, ஸோ அவங்க எப்படி இருக்காங்க. ஸோ HRD என்னென்ன ஒர்க்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாட் ஆர் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் HRM, அதோட ரூல்ஸ் என்ன, ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் டிஃபைன் மேன் பவர் பிளானிங் இன் அ ஹாஸ்பிட்டல் செட்டப்.
ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்க்கு மேன் பவர் பிளானிங் எப்படி இம்பார்ட்டன்ஸ். ஸோ அங்கே வந்து இப்போ நம்ம லைக் நர்சஸ் இந்த மாதிரி அதில் வார்டன் இந்த மாதிரி நிறைய மேன் பவர் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அதோட பிளானிங் எப்படி. தென் வாட் ஆர் த டூல்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்டி. ஸோ ஹெச்ஆர்டியில் என்னென்ன அவங்க டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, லைக் ஒரு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் இது பண்ணணுமா, ஸோ அதுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவை. டூல்ஸ் மீன்ஸ் நம்ம சாஃப்ட்வேர் சொல்லலாம், ஆஸ் வெல் அஸ் அவங்களுக்கு கிட் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம், லைக் ஒரு சர்ஜரிக்கு தேவையான கிட்ஸ் இது எல்லாமே ஹெச்ஆர்எம்ல இருந்தால் நமக்கு இது பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது தென் லிஸ்ட் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இன் ஹாஸ்பிட்டல். ஸோ ஹாஸ்பிட்டல்லே தனித்தனியாக இருக்கும் நமக்கு. ஸோ அதோட டிபார்ட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கும், இப்போ ஒரு இது ஆன்காலஜினா என்ன, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும்ல. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன, ஸோ அதில் என்னென்ன யூசஸ் இருக்கும், அதில் பர்பஸஸ் ஒரு டிபார்ட்மெண்ட்ஸையும் வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரைனிங், அதில் எவாலுவேஷன் ஆஃப் ட்ரைனிங், தென் லீடர்ஷிப்பு, க்ரூமிங் ட்ரைனிங், ஸோ இது எல்லாமே இதில் பாருங்கள். தென் 2 மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரைனிங், 2 இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ட் பி. ஸோ எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்எம். நம்ம ஹெச்ஆர்எம் வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். தென் டிஸ்கஸ் த ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபார் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு செட்டன் ப்ரோட்டோடைப் இருக்கும், செட்டன் ரூல்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு அவங்க எப்படி ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஹெச்ஆர்எம் அப்படிங்கிறனால நமக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது. தென் ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் லீடர்ஷிப், க்ரூமிங் அண்ட் ட்ரைனிங் இன் ஹாஸ்பிட்டல் ஹெச்ஆர்எம். ஸோ ஒரு லீடர்ஷிப் க்ரூமிங் வந்து எப்படி கொடுப்பாங்க. தென் டிஸ்கிரைப் த எவாலுவேஷன் ப்ராசஸ். இப்போ ஒரு பர்சன் வராங்க அப்படின்னா ஹெச்ஆர்எம்ல எப்படி அந்த எவாலுவேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தென் வை த மேன்பவர் பிளானிங் இஸ் கிரிட்டிக்கல். டெஃபினெட்லி மேன்பவர் பிளானிங் அப்படிங்கிறது கிரிட்டிக்கல். அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபார் ஹாஸ்பிட்டலுக்கு. தென் இது எல்லாமே ப்ரிடிக்டட் கொஸ்டின்ஸ். ஸோ அனலைஸ் த சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் இன் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷன் ஃபார் ஹெல்த் கேர் பர்சனல். ஸோ இது எல்லாமே நமக்கு எதில் வந்துடும் அப்படின்னா செகண்ட் யூனிட். தென் தேர்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் ரிசர்ச் அண்ட் கன்சியூமர் பிஹேவியர். ஸோ மார்க்கெட்டிங் ரிசர்ச் அப்படிங்கும்போது நம்ம ஒரு 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 ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து மார்க்கெட்டிங் பேஸில் கொண்டு போகிறது, இல்லை அதுக்கு என்ன கன்சியூமர் பிஹேவியர் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது டிஃபைன் மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், என்னென்ன மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இருக்குது, தென் அதில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அவைலபிலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குது, அதில் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, ஸோ அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் நீடு நமக்கு தேவைப்படுது, இது எல்லாமே பார்க்கணும். தென் வாட் இஸ் த பையர் டெசிஷன் ப்ராசஸ். ஸோ டெசிஷன் ப்ராசஸ்னால் என்ன, அதில் பையர் டெசிஷன், செல்லர் டெசிஷன் ப்ராசஸ்னால் என்ன, ஸோ இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. தென் மென்ஷன் த கன்சியூமர் டெசிஷன் ப்ராசஸ். கன்சியூமர் மார்க்கெட்னா என்ன, கன்சியூமர் டெசிஷன் ப்ராசஸ் இல்லை கன்சியூமர் பையர் பிஹேவியர்னா என்ன. ஸோ இதுவும் இந்த செகண்ட் கொஸ்டினோட பார்த்துக்கோங்க. தென் மென்ஷன் த மேஜர் டைப்ஸ் ஆஃப் பையிங் சிச்சுவேஷன். ஸோ எந்தெந்த சிச்சுவேஷன்ஸில் அவங்க வந்து பை பண்ணுவாங்க. தென் வாட் ஆர் த இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் WTO அண்ட் த மெடிக்கல் செக்டார். மெடிக்கல் செக்டாரில் WTOட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அண்ட் அதோட குளோபல் மார்க்கெட்டிங் செக்டார்ஸ் என்னெல்லாம் இருக்குது. ஸோ ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் குளோபல் மார்க்கெட்டிங் வந்து எப்படி இருக்குது, ஸோ இதையும் நம்ம வந்து சொல்லணும். தென் பார்ட் பி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் த மார்க்கெட் ரிசர்ச் ப்ராசஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸில் இருக்குது. தென் டிஸ்கஸ் த மாடல் ஆஃப் கன்சியூமர் பிஹேவியர் இன் த ஹெல்த் கேர் செக்டார். ஸோ ஒரு ஹெல்த் கேர் செக்டாரில் கன்சியூமர் பிஹேவியர் எப்படி இருக்குது. தென் ரைட் அ நோட் ஆன் குளோபல் மார்க்கெட்டிங் இன் த மெடிக்கல் செக்டார். என்னென்ன குளோபல் மார்க்கெட்டிங் இருக்குது. ஹவு டஸ் WTO இம்பாக்ட் த ஹெல்த் கேர் செக்டார், எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதில் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. தென் வை இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கன்சியூமர் பிஹேவியர் கிரிட்டிக்கல். ஏன் கன்சியூமர் பிஹேவியர் வந்து கிரிட்டிக்கல் இன் ஹாஸ்பிட்டல் மார்க்கெட்டிங், அதில் ஏன் கிரிட்டிக்கல்னு சொல்கிறோம். தென் அனலைஸ் த சேலஞ்சஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டிங் குளோபல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். என்னென்ன குளோபல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது நம்ம மெடிக்கல் செக்டாரில். ஸோ இது எல்லாமே ஒரு சேலஞ்சஸ் மட்டும் பார்க்காம என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, ப்ரோட்டோடைப்ஸ் இருக்குது, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன்ஸில் எடுக்கிறாங்க, இதில் எப்படி கிரிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்தது அப்படின்னா அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதிலலாம் ஒரு ஹெச்ஆர்எம் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இதில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஹவ் யூ கேன் ரெக்கவர் ஆர் ஹவ் யூ கேன் ரெக்ரூட், நீங்கள் அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுவீங்க, ரிசால்வ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கூட கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் ஃபோர்த் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் அண்ட் சப்போர்ட்டிவ் சர்வீசஸ். சப்போர்ட்டிவ் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும், அதேமாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு எப்படி கிடைக்கும். ஸோ இதை வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ரெக்ரூட்மெண்ட் என்னெல்லாம் இருக்கும், அதில் என்னென்ன கிளினிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இருக்குது. தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் என்னெல்லாம். நெக்ஸ்ட் சப்போர்ட் சர்வீஸ் டெக்னிக்கல், லைக் ஒரு டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் அவங்க வந்து கண்டிப்பாக சர்வீஸ் சப்போர்ட் பண்ணணும். இப்போ மெடிக்கல் ரிலேட்டடாக ஒரு மெடிக்கல் ரெக்கார்ட் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மெடிக்கல் ரெக்கார்டுக்கான ஒரு சப்போர்ட் அவங்க வந்து கொடுக்கணும். ஸோ அது. தென் சென்ட்ரல் ஸ்டெரிலைசேஷன் அண்ட் சப்ளை டிபார்ட்மெண்ட். இப்போ கீழே வந்து அவங்க வந்து ஒரு மெடிக்கலுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த மெடிக்கலில் அவங்க அதுக்கான சப்ளை டிபார்ட்மெண்ட் வந்து வச்சுருக்கணும். லைக் ஃபார்மசியில் வந்து அவங்க அதுக்கான எல்லா
ஃபார்மாலிட்டிஸ் ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் அந்த ஃபார்மசியில் வந்து எப்படி சப்போர்ட்டிவ் இருக்குது, அதில் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் அவங்க அதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்க ஃபார்மசிக்கு. ஸோ அதில் வந்து இந்த டேப்லெட்ஸ் இருக்குது, ஸோ அது எல்லாமே செக் பண்ணுறது. ப்ளஸ் ஃபுட் சர்வீசஸ், தென் லாண்ட்ரி சர்வீசஸ், இது எல்லாமே வி ஹாவ் டு செக். ஸோ அதுதான் டிஃபைன் கிளினிக்கல் இன்ஃபர்மேஷன். ஸோ கிளினிக்கல் இப்போ ஒரு ஸ்வீப்பர் முத கொண்டு அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து ஹெச்ஆர்எம்க்கு தெரிஞ்சிருக்குதா, லைக் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு. தென் வாட் இஸ் த ரோல் ஆஃப் த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். இப்போ ஒரு மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அதில் அவங்களோட ரோல் என்ன, அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இல்லை அவங்களோட பிரின்சிபல்ஸ் என்ன. ஸோ இந்த மாதிரியும் கேட்கலாம். தென் லிஸ்ட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சென்ட்ரல், இது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். தென் வாட் ஆர் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ், அதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. Then mention two roles of food services in a hospital. லைக் இப்போ வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்லே கேன்டீன் வச்சிருக்கலாம், இல்லை அவுட் சைட் சோர்ஸ் இருக்கலாம், இல்லை ஹோம் ப்ரிப்பேர்டு ஒரு பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி கொண்டு வரலாம். ஸோ இது எல்லாமே வி ஹாவ் டு நோட்டிஃபை இன் ஆர் பேப்பர். தென் பார்ட் பி அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிளினிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். என்னென்ன கிளினிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் இருக்குது இன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்ல. தென் டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் சப்போர்ட்டிவ் சர்வீசஸ் லைக் ஃபார்மசி, லாண்ட்ரி. ஸோ ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னா அங்கே ஃபார்மசியில் எப்படி சப்போர்ட்டிவ் சிஸ்டம்ஸ் இருக்குது, தென் லாண்ட்ரிஸ் எப்படி இருக்குது, ஸோ இது எல்லாமே பார்ப்பாங்க. தென் ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ ஒரு மெடிக்கல் ஒரு டாக்டரோட ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட டிரான்ஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கும், அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன. தென் எக்ஸ்பிளைன் த இன்ஃபர்மேஷன் ரெக்யூர்மெண்ட்ஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட் டெசிஷன்ஸ். ஒரு மேனேஜ்மெண்ட் டெசிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து அந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருந்தோ இல்லை சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல தே ஹாவ் டு ப்ரொவைடட். ஸோ இது இருக்குதா. ஹவு டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் கான்ட்ரிபியூட் டு ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஹாஸ்பிட்டலோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்க்கு இல்லை ஹாஸ்பிட்டலோட ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கு அவங்க என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க. தென் அனலைஸ் த ரோல் ஆஃப் சப்போர்ட்டிவ் சர்வீசஸ், என்னென்ன ரோல்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்ஹான்சிங் பேஷண்ட் கேர். ஸோ பேஷண்ட்டோட கேருக்கு வந்து அவங்க என்னென்ன சப்போர்ட்டிவ் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே வரும். தென் 5th யூனிட் பார்த்தோம் அப்படின்னா குவாலிட்டி அண்ட் சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ குவாலிட்டி அண்ட் சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் இன் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கும்போது அவங்க வந்து கரெக்டான குவாலிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைக் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன், இப்போ ஒரு சர்வீஸ் ரிலேட்டடாவோ இல்லை ஒரு டீட்டெயில்ஸ் நம்ம கேட்குறோம் அப்படின்னா அவங்க அதுக்கான டாக்குமெண்டேஷன்ஸ், ஆடிட்டிங் கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்களா, தென் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ISO 9000, 9004, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் ஏஇசிடி அஃபிலியேஷன்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஜினியரிங் காலேஜஸ் பார்ப்போம். இதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அவங்க ஆடிட்டிங் முடிச்சிருக்காங்களா, ஸ்டாண்டர்ட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சிருக்காங்களா, டாக்டர்ஸ்க்கான அந்த ஒரு கரெக்டான சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைடன்ஸ் வச்சிருக்காங்களா. ஸோ இது எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ அதில் தான் இந்த ISO 9001, ISO 14000. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கான ஒரு அடையாளம், ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ். தென் என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ், லைக் அந்த என்விரான்மெண்ட் வந்து ஓகேவா, இந்த மாதிரிலாம் அவங்க சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து வச்சிருக்கணும். லைக் என்ட்ரு ஆனோடனே ஹாஸ்பிட்டல்ஸில் அந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ NABA, JCI, இது எல்லாமே அக்ரிடேஷன்ஸ். தென் செக்யூரிட்டி, கரெக்டாக அவங்க ப்ரிவென்ஷன் ஏதாவது லாஸ் இல்லாமல் இருக்குதா, தென் ஃபயர் சேஃப்டி அதுக்கானது வச்சுருக்காங்களா, அலாம் சிஸ்டம்ஸ் இருக்குதா, சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் இருக்குதா, தென் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்ஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்களா, இல்லை ஹெல்த் கேருக்கு ஏதாவது மேனேஜ் பண்ணுறாங்களா, மெடிக்கல் ஆடிட் செக் பண்ணுறாங்களா, ஹசார்ட் ஏதாவது ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குதா, இது எல்லாமே செக் பண்ணுறது தான் 5th யூனிட். ஃபைனலி குவாலிட்டி அண்ட் அதோட சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ். அப்போது மெடிக்கல் ஆடிட்னா என்ன, அதோட பர்பஸ் என்ன, அதோட ரோல் என்ன. தென் NABH அக்ரிடேஷன்னா என்ன, ஃபார் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு NABH சொல்லுவோம். ஸோ அந்த இதில் என்ன ரோல், அவங்க என்ன யூசஸ்க்காக அவங்க அந்த NABH எடுப்பாங்க. தென் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ISO 9001, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது. தென் வாட் இஸ் லாஸ் ப்ரிவென்ஷன் இன் ஹாஸ்பிட்டல் சேஃப்டி, என்னென்ன லாஸ் ப்ரிவென்ஷன்ஸ் இருக்குது. தென் டிஃபைன் ஹெல்த் இன்சூரன்ஸ், என்னென்ன ஹெல்த் லைக் நம்ம ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸு, அதே மாதிரி PMஓடது, அதே மாதிரி நம்ம CM இதுக்குரியது லைக் காப்பீட்டு திட்டம், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல. ஸோ இதுக்கான ஸ்கீம்ஸ் அங்கே வந்து இருக்குதா. ஸோ இது எல்லாமே செக் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸோட கான்டெக்ட். தென் பார்ட் பி அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்பிளைன் த எலமெண்ட்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த குவாலிட்டி சிஸ்டம். எலமெண்ட்ஸ் என்ன இருக்கும், அதில் என்னென்ன இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்கும். தென் NABHோட டீட்டெயில் நோட்டு, ஸோ அதோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் என்ன இருக்கும், இம்பார்ட்டன்ஸ் என்ன இருக்கும், இதெல்லாம் அவங்க ஹாஸ்பிட்டலோட குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். தென் ரோல் ஆஃப் த ஹெல்த் இன்சூரன்ஸ், ஸோ என்னென்ன ஹெல்த் இன்சூரன்ஸோட ரோல் என்ன, அவங்க அதில் என்ன ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ வெறும் ரோல் மட்டும் படிக்காதீங்க, என்ன ப்ரொவைடன்ஸ், என்ன இம்பார்ட்டன்ஸ்க்காக ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் எனேபிள் பண்ணுறாங்க, ஸோ அதோட பர்பஸ் என்ன, இது எல்லாமே பார்த்துக்கோங்க. தென் எக்ஸ்பிளைன் த ஃபயர் சேஃப்டி அண்ட் அலாம் சிஸ்டம் இன் ஹாஸ்பிட்டல். ஸோ ஹாஸ்பிட்டலில் அந்த செட்டப் அவங்க எப்படி வைக்கலாம், அதுக்கு என்ன ஆர்கிடெக்சர்ஸ், இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. தென் ஒய் இஸ் குவாலிட்டி ஆடிட்டிங் இம்பார்ட்டன்ட், ஏன் ஒரு குவாலிட்டி ஆடிட்டிங் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தேவை, வாட் இஸ் த நீட் ஃபார் தட், இது எல்லாமே பார்க்கணும்.
தென் அனலைஸ் த சேலஞ்சஸ் இன் இம்ப்ளிமெண்டிங் ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ஸ். என்னென்ன ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது ஹாஸ்பிட்டலில். ஸோ இது எல்லாமே நம்ம செக் பண்ணி தான் வி ஹாவ் டு ஒர்க். ஸோ அடுத்ததான் நம்ம சொன்னோம்ல நம்ம வீடியோவில் எண்டில் வந்து நம்ம வந்து வித் ஆன்சர்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அந்த கொஸ்டினுக்கு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். பட் இந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் வந்து எழுதக்கூடாது. யூ ஹாவ் டு மேக் யுவர் கண்டென்ட். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் இந்த ஒர்க் டெலிமெடிஷன்னா இது, ஆடிட் அப்படின்னா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிம்பிளா கண்டென்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கண்டென்ட்டை யூ ஹாவ் டு மேக். ஸோ ஆன்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன பார்த்தோம், ஓவர்வியூ ஆஃப் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ அதில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான். டிஸ்டிங்யூட் பிட்வீன் ஹாஸ்பிட்டல் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ ஹாஸ்பிட்டல் என்ன ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஹெல்த் கேர் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரி ஃபோக்கஸ் வந்து மேனுஃபேக்சரிங் இல்லை சர்வீசஸ் ஃபார் ப்ராஃபிட். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஹாஸ்பிட்டல் சேவ் லைஃப்ஸ், நம்மளோட உயிரை காப்பாற்றுவாங்க. வேற இண்டஸ்ட்ரீஸில் வந்து ப்ரொடியூஸ் வந்து குட்ஸ். ஸோ ஏதாவது வேற ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் டிஃபைன் டெலிமெடிசன் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். டெலிமெடிசன் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ யூஸ் ஆஃப் டெலிமெடிசன் டெக்னாலஜி வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா ஹெல்த் கேர் ரிமோட்லியாக யூஸ் பண்ணுவாங்க. தென் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா பேஷண்ட்டோட ட்ராவலை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. லைக் நம்ம ஆன்லைன்லலாம் வந்து ஒரு 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 மீட் வச்சு அதில் வந்து டாக்டர்ஸோட கன்சல்டன்ட் வந்து நம்ம கேட்போம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆஃபர்ஸ் குயிக் கன்சல்டேஷன்ஸ். தென் வாட் இஸ் ஏஎம்சி. ஸோ ஏஎம்சினா என்னன்னா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட். இதில் என்ன என்ஷூர் பண்ணுவாங்க அப்படின்னா ரெகுலர் சர்வீசிங் ஆஃப் ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட். ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஏஎம்சி அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. தென் சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா ஸ்டாஃபோட ஷார்டேஜஸ், பேஷண்ட் வந்து அதிகமாக இருப்பாங்க பட் ரூம்ஸ் இருக்காது. அண்ட் தென் கம்ப்ளைண்ட்ஸ் வித் ஹெல்த் கேர் ஸ்டாண்டர்ட்ஸ், அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கான கரெக்டான குவாலிட்டிஸ் வந்து இருக்கணும். ஸோ அதுதான் அவங்க அதெல்லாம் சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டாஃப் வந்து கம்மியாக இருப்பாங்க. லைக் நர்சஸ் வந்து இந்த நர்சஸ் அப்படின்னு சொல்லி நிறைய டைப்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே செக் பண்ணுற அதோட சேலஞ்சஸ் தான். தென் வாட் இஸ் பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அவங்க வந்து ஒரு திங்ஸை வந்து செக்ரிகேட் பண்ணுவாங்கல்ல, லைக் இந்த கிரீன் கலர் டஸ்ட்பின்ல இது போடுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுதான் என்னன்னா த ப்ராசஸ் ஆஃப் செக்ரிகேட்டிங், ட்ரீட்டிங் அண்ட் டிஸ்போசிங் ஆஃப் வேஸ்ட். லைக் ஒரு நீடில் வந்து எங்கே போடணும், ஒரு சிரஞ்சை எங்கே போடணும், ஒரு டேபை வந்து எங்கே போடணும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் உண்டு. ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸ் படி அவங்க எப்படி அதை டிஸ்போஸ் பண்ணுவாங்க. தென் பிக் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் பிளானிங் அண்ட் எக்யூப்மெண்ட் பிளானிங். ஸோ ஹாஸ்பிட்டல் பிளானிங் என்ன ப்ரொவைட் பண்ணும், எக்யூப்மெண்ட் பிளானிங் என்ன ப்ரொவைட் பண்ணும். ஸோ எக்யூப்மெண்ட் பிளானிங் போது நம்ம ஒரு பட்ஜெட்டை சூஸ் பண்ணுறது, மெடிக்கல் டிவைசஸை மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐசியூ செட்டப்பில் வந்து ரெக்யூஸ் வென்டிலேட்டர்ஸ் இருக்கணும், இசிஜி மிஷின்ஸ் இருக்கணும், அண்ட் டீப் ஃபைப்ரிலேட்டர்ஸ் இருக்கணும். ஸோ இது எல்லாமே நமக்கு எதில் தேவை அப்படின்னா ஹாஸ்பிட்டல் பிளானிங் அண்ட் எக்யூப்மெண்ட் பிளானிங்ல. ஸோ இதுவே நான் வந்து சிம்பிளாக கொடுத்துருக்குறேன். அதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் நீங்கள் எழுதணும், டிபார்ட்மெண்ட்ஸ் எழுதணும், ஸ்டாஃப்ஸோட நீட்ஸ் இது எல்லாமே எழுதிட்டு ஃபைனலாக இந்த பட்ஜெட்டிங், மெயின்டெனன்ஸ் இது எல்லாமே தனித்தனி சைடு ஹெட்டிங்ஸ். ஓகே, நம்ம சிம்பிளாக ஒரு ரோட் மைண்ட் மேப் மாதிரி கொடுத்துருக்குறோம். தென் சேலஞ்சஸ் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். டெஃபினெட்லி அவங்க வந்து ஒரு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸாக இருக்கணும். பேஷண்ட்டோட டேட்டா வந்து அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். தென் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல்ஸை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். லைக் இதுக்கு சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னா ட்ரைனிங் வந்து கரெக்டாக, இப்போ ஒரு நியூ ஸ்டாஃப் அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா கரெக்டான எஃபெக்டிவ் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணணும். தென் ப்ரொபோஸ்ட் ஐடி சிஸ்டம்ஸ், லைக் அவங்க வந்து கரெக்டான அந்த சர்வீசஸை வந்து ப்ரொவைட் பண்ணணும். தென் டெலிமெடிசன் அப்படின்னா என்னன்னா யூசஸ் இன்க்ளூட் ரிமோட் டயக்னாஸ்டிக்ஸ், மானிட்டரிங் க்ரானிக் கண்டிஷன்ஸ் அண்ட் டெலி கன்சல்டன்சிஸ். அவங்க அப்பப்போ அவங்க அதுக்கான ரிமோட்ஸ் ஒர்க்ஸை வந்து பண்ணிட்டு இருக்கணும். ஸோ ரூரல் பேஷண்ட் கன்சல்டிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆன்லைன். இப்போ ஒரு கிராமத்தில் உள்ளவங்களோ ஒரு நகரத்தில் உள்ளவங்களே அவங்களுக்கு வந்து ஒரு டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் நம்ம பண்ணிக்கலாம். தென் பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற நம்ம மேலே பார்த்தோம். ஸோ அதுதான் கலர் கோடட் பின்ஸ். லைக் அவங்க டஸ்ட்பின் வந்து ஒரு கலரில் வச்சுருப்பாங்கல்ல. ஸோ க்ரீன் கலர் ரெப்ரசன்ஸ் இது, ரெட் கலர் ரெப்ரசன்ஸ் இப்போ பாடி பார்ட்ஸ், லைக் ஏதோ சர்ஜரி பண்ணிட்டு அந்த பாடி பார்ட்ஸ் அதெல்லாம் எங்கே போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வேஸ்ட்டை செக்ரிகேட் பண்ணுறதுக்குலாம் நம்ம இது பண்ணணும். தென் ட்ரீட் இன்ஃபெக்டியஸ் வேஸ்ட் யூசிங். ஸோ நெக்ஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இன் ஹாஸ்பிட்டல். நம்ம அந்த ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் பார்த்தோம்ல. ஸோ அப்போ அதில் வந்து பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எம்ப்ளாயோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும், கம்யூனிகேஷன் வந்து எஃபெக்டிவாக, லைக் பேஷண்ட்ஸ்க்கும் ஸ்டாஃப்ஸுக்கு ஆஸ் வெல் அஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கரெக்டான ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும். அண்ட் ஒர்க் ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட், ஸோ இதுவும் இருக்கணும். தென் மேன்பவர் பிளானிங் அப்படிங்கும்போது எஸ்டிமேட்டிங் கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் ஸ்டாஃபிங் நீட்ஸ். ஸோ கரண்ட்டாக உள்ள ஸ்டாஃப்ஸ் ஓகேவா, அவங்க ஸ்டாஃபு, தென் ஃபியூச்சருக்கும் ஓகேவா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த மேன்பவர் பிளான் பண்ணணும். தென் டூல்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்டி அப்படிங்கும்போது ட்ரைனிங், பெர்ஃபார்மன்ஸ், அப்ரைசல்ஸ், ஜாப் ரொட்டேஷன்ஸ், ஸோ இது எல்லாமே
அவங்களோட அந்த டூல்ஸ். டிபார்ட்மெண்ட்ஸ் இன் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கும்போது ரேடியாலஜி, எமர்ஜென்சி, பேத்தாலஜி, ஸோ இதெல்லாம் இன்னுமே நிறைய இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஸ்மால் சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ தென் மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் அப்படிங்கும்போது ஆன் த ஜாப் ட்ரைனிங், சிமுலேஷன்ஸ். ஸோ அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன சிமுலேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இது எல்லாமே வரும். தென் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்எம் அப்படிங்கும்போது ரெக்ரூட்மெண்ட்டு, பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ன, அதில் ட்ரைனிங் எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்க, பே ரோல் லைக் சேலரி இதை எப்படி பண்ணுவாங்க, தென் எம்ப்ளாயி ரிலேஷன்ஸ் த்ரூ மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஸ்டாஃப்ஸுக்கும் ஆஸ் வெல் அஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பேஷண்ட்டுக்கும் ஸ்டாஃப்ஸ்க்கும் அதே மாதிரி. ஸோ இந்த கம்யூனிகேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது இது எல்லாமே பார்க்குறது. தென் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷன். ஸோ லைக் ஸ்டெப்ஸில் வந்து அட்வர்டைஸ் பண்ணுவாங்க, தென் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, இன்டர்வியூஸ் வந்து ஹையர் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நர்சஸ் ஹையர் பண்ணுவாங்க, லைக் நியூ பீடியாட்ரிக் வார்டு. ஸோ அது வந்து ஒரு சாம்பிள் இது இல்லை அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் ஆன் படி. ஸோ இந்த மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் வி ஆர் கோயிங் டு எக்ஸ்பிளைன். ஸோ இதையும் நீங்கள் ப்ரீஃபாக எழுதணும். தென் லீடர்ஷிப் க்ரூமிங். ஸோ லீடர்ஷிப் அப்படிங்கும்போது ஒரு டெசிஷன் மேக்கிங்கோ இல்லை ஒரு கம்யூனிகேஷனோ மேனேஜ்மெண்ட் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அதை க்ரிசஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். தென் எவாலுவேஷன் ப்ராசஸ். எவாலுவேஷன் ப்ராசஸ் அப்படிங்கும்போது ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம்ஸோ இல்லை ஒரு கூகுள் ஃபார்ம் போட்டு அதில் வந்து பேஷண்ட்ஸோட ஃபீட்பேக்கோ இல்லை வந்து ஸ்டாஃப்ஸோட ஃபீட்பேக்கோ மேனேஜ்மெண்ட் வாங்கணும், இல்லை ஹெச்ஆர்எம் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தவங்க வாங்கணும். ஸோ ப்ராக்டிக்கல் அசஸ்மெண்ட்ஸு, எம்ப்ளாயோட பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூஸு, இதை வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரிவ்யூஸ் அப்படின்னா அது பேஷண்ட்ஸ்கிட்ட கேட்டால் தெரியும். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து அந்த எவாலுவேஷன் ப்ராசஸ் வந்து இயர்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ, மந்த்லி ட்வைஸோ, இயர்லி ட்வைஸோ ப்ரிப்பேர் பண்ணணும். தென் தேர்ட் யூனிட் என்ன அப்படின்னா மார்க்கெட்டிங் ரிசர்ச் அண்ட் கன்சியூமர் பிஹேவியர். ஸோ இதில் வந்து மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இட் கலெக்ட்ஸ் அண்ட் அனலைசஸ் டேட்டா டு அசிஸ்ட் இன் டெசிஷன் மேக்கிங். எப்படி அந்த டெசிஷன் மேக்கிங் வந்து அவங்க டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க. தென் பையர் டெசிஷன் ப்ராசஸ் அப்படின்னா ரெகக்னிஷன் நீட் பண்ணணும், தேவைப்படும். தென் இன்ஃபர்மேஷனோட சர்ச், தென் பர்ச்சேஸ் டெசிஷன்ஸ். தென் டைப்ஸ் ஆஃப் பையிங் சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ரிப்பே, தென் மாடிஃபைடு ரிப்பே, தென் நியூ பர்ச்சேஸ். ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும், இல்லை மாடிஃபை ஏதாவது இருக்கும். ஸோ இது எல்லாமே. தென் WTO இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா ட்ரேட் அந்த மாதிரிலாம் இருக்கும். லைக் மெடிக்கல் டெக்னாலஜிஸில் வந்து அவங்க குளோபலாக எல்லாருக்கூடையும் இது பண்ணியிருப்பாங்க. லைக் இப்போ ஒரு டேப்லெட் வந்து மெடிக்கலில் வந்து ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா இன்னொரு டீலர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அது இதாக இருக்கும். ஸோ இது எல்லாமே குளோபல் என்ன. அதேமாதிரி குளோபல் மார்க்கெட்டிங் அப்படின்னா ஹெல்த் கேர் சர்வீசஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க த்ரூ அவங்க இதிலே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க, இல்லை அப்படின்னா அவங்களோட ஏதோ ஒரு கூகுள் ஃபார்ம் மூலமாக ஏதோ ஒரு இது மூலமாக அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. தென் பிக் கொஸ்டின்ஸ். ஸோ இதுவும் மார்க்கெட் ரிசர்ச் ப்ராசஸ் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு டிஃபைன் பண்ணுவாங்க, தென் டேட்டாவை கலெக்ட் பண்ணுவாங்க, ஃபைனலாக ஃபைண்டிங்ஸை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஆக்சஸிங் டிமாண்ட் ஃபார் அ நியூ கேன்சர் ட்ரீட்மெண்ட் சென்டர். ஒரு அந்த புதுசாக அந்த இதை வந்து அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. தென் கன்சியூமர் பிஹேவியர் அப்படிங்கும்போது என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னா கல்ச்சுரல், சோஷியல், பர்சனல், சைக்காலஜிக்கல் இது எல்லாமே இருக்கும். ஸோ இதில் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா சூஸிங் எ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபார் பர்சனலைஸ்ட் கேர். தென் குளோபல் மார்க்கெட்டிங் இன் மெடிக்கல் செக்டர். மெடிக்கல் செக்டரில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா தே ஆர் ப்ரொவைடிங் ஸ்ட்ராட்டஜிஸ், மெடிக்கல் டூரிசம், பிராண்டிங் இது எல்லாமே இருக்கும். தென் WTO இம்போர்ட் அப்படின்னா இட் ப்ரமோட்ஸ் காம்படிஷன்ஸு, இன்னோவேஷன்ஸு இது எல்லாமே இருக்கும். தென் ஃபோர்த் யூனிட்ல ஹாஸ்பிட்டல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் அண்ட் சப்போர்ட்டிவ். ஸோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சப்போர்ட்டிவ்ங்கும் போது என்னென்ன பேஷண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, லேப்ல உள்ள ரிசல்ட்ஸ் என்ன, இமேஜிங் டேட்டா லைக் அவங்க அதில் வந்து ஒரு கிராஃப் மெத்தட்ஸ்லாம் இருக்கும். இப்போ ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க வந்து இன்ஃபர்மேஷன்ஸை கரெக்டாக வச்சிருக்கணும். தென் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் வந்து கரெக்டாக அவங்க மெயின்டைன் பண்ணணும். லைக் பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரிஸு, டிஸ்சார்ஜ் சம்மரிஸு இது எல்லாமே அவங்க வந்து அதை வந்து டிஸ்பேச் பண்ணிடாமல் ஸோ அதை வந்து அவங்க கரெக்டாக ஈவன் இன்கேஸ் எனி ப்ராப்ளம் அப்படிங்கும்போது அந்த ப்ராப்ளம் டைமில் அவங்க வந்து அந்த சம்மரிஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஆடிட்லேயே இல்லை எதுக்கோ காமிக்கிற மாதிரி இருக்கணும். தென் சென்ட்ரல் ஸ்டெரிலைசேஷன் அண்ட் சப்ளை டிபார்ட்மெண்ட். ஸோ இது வந்து எப்படி சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே அவங்க என்ஷூர் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் லைக் ஸ்டாஃபோட ஷெட்யூல்ஸ், லைக் ஷிஃப்ட் வைஸ் அவங்க செக் பண்ணுறது, அவங்களோட பேமெண்ட்ஸு லைக் சேலரிஸு, தென் இன்வென்ட்ரிஸ் என்னென்ன வேணும் அந்த மாதிரி உள்ளதெல்லாம். ஃபுட் சர்வீசஸ் அப்படின்னா ப்ரொவைட்ஸ் டெய்லர் மீல்ஸ் பேஸ்ட் ஆன் பேஷண்ட் கண்டிஷன்ஸ். லைக் இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் லைக் சென்னை இந்த மாதிரி சொல்லும்போது ஹாஸ்பிட்டல்லே கேன்டீன்ஸ் இருக்கும். ஸோ பேஷண்ட்ஸ்க்கு வந்து எந்த மாதிரி ஃபுட் கொடுக்கணும் அப்படிங்கிறத டாக்டர்ஸ் வந்து கேன்டீனுக்கு சொல்லிடுவாங்க, இல்லை அங்குள்ள நர்சஸ் மூலமாக தே கேன் கன்வே. ஸோ அவங்க அதை ப்ரிப்பேர்ட் பண்ணி லைக் ஒரு சால்ட் இல்லை அப்படின்னா சால்ட் இல்லாமல், இல்லை ஒரு கஞ்சோ இந்த மாதிரி அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஃபுட் சர்வீசஸ். தென் பிக் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ஸ். ஸோ என்னெல்லாம் அப்படின்னா
டயக்னோசிஸ் ஏதாவது எரர்ஸ் இருக்குன்னா ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, இஹெச்ஆர் லைக் எலக்ட்ரானிக் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது. தென் ரோல் ஆஃப் சப்போர்ட்டிவ் சர்வீசஸ் அப்படிங்கும்போது ஃபார்மசிஸ் வந்து இதெல்லாம் என்ஷூர் பண்ணுவாங்க. தென் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன், ஸோ கன்வெர்ட்ஸ் வாய்ஸ் ரெக்கார்டிங் டு டெக்ஸ்ட், ஒரு மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் இது எல்லாமே அவங்க செக் பண்ணுவாங்க. தென் இன்ஃபர்மேஷன் ரெக்யூர்மெண்ட்ஸ் லைக் ஸ்டாஃபோட டெசிஷன்ஸு, தென் பேஷண்ட் என்னென்ன யாரெல்லாம் அட்மிட் ஆயிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து சேவ் பண்ணுவாங்க. ஃபைனலாக குவாலிட்டி அண்ட் சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ், ஸோ அதில் மெடிக்கல் ஆடிட் அப்படிங்கும்போது சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ ஆஃப் மெடிக்கல் சர்வீசஸ் ஃபார் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அவங்களோட குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டை மெடிக்கல் சர்வீசஸ் வந்து யாராவது ஒரு தேர்ட் பர்சனோ இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் மூலமாக அவங்க வந்து சர்வே பண்ணுவாங்க. தென் NABH அப்படிங்கும்போது கம்ப்ளைண்ட்ஸ் வித் ஹெல்த் கேர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், ஸோ தட் இஸ் த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், ஸோ அவங்க வந்து அதை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ISO 9001 அப்படின்னா இட் ஃபோக்கஸஸ் ஆன் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் லாஸ் ப்ரிவென்ஷன் அப்படின்னா இட் ரெடியூசிங் தெஃப்ட், என்ஷூரிங் அசட் செக்யூரிட்டி லைக் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து கரெக்டாக சேஃப்டியாக வைக்கிறது, ஸோ அதில் செக்யூரிட்டிஸ் லைக் குழந்தைங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களை வந்து திருடாமல் உள்ளது, ஸோ இது எல்லாமே பார்க்குறது. தென் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் லைக் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஏதோ ஒரு ஸ்கீம் மூலமாக லைக் கவர்மெண்ட் ஸ்கீம் மூலமாகவோ பிஎம் ஸ்கீம் மூலமாக ஏதோ ஒரு ஸ்கீம் மூலமாக அவங்க வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். தென் எலமெண்ட்ஸ், ஸோ எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாலிசிஸ், ப்ரொசீஜர்ஸ், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு, அதே மாதிரி NABH அப்படிங்கிற நம்ம மேலே பார்த்துட்டோம், ஹாஸ்பிட்டலோட ரெப்புடேஷன்ஸ் வந்து புஷ் பண்ணணும். தென் ரோல் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னா என்ஹான்சஸ் அபார்டபிலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் ரெடியூசஸ் ஃபினான்ஷியல் பேர்டன், ஸோ அவங்களோட பேர்டனை அதாவது மேனேஜ்மெண்ட்டோட பேர்டனை ரெடியூஸ் பண்ணணும். தென் ஃபயர் சேஃப்டி அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் ஆகுது லைக் ஃபயர் ஆகுது அப்படின்னா ஸோ அதுலேருந்து அவங்க எப்படி இது பண்ணணும், லைக் எமர்ஜென்சி எவாக்குவேஷன் ட்ரில்ஸ் இது எல்லாமே அவங்க வந்து சேஃப்டி மெஷர்ஸ் வந்து வச்சிருக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டோட ஒரு ப்ரீஃப் கான்செப்ட்ஸு. ஸோ இதில் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக இந்த கான்செப்ட்ஸை வச்சு யூ ஹாவ் டு மேக் இட் இன் யுவர் டீட்டெயில்டு கண்டென்ட். ஓகே கைஸ், தேங்க்யூ. யாருக்கெல்லாம் இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.